இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இமேஜை வந்து பில்ட் பண்ணி டாக்கரில் பில்ட் பண்ணி அந்த இமேஜை வந்து ஜென்கின்ஸ் மூலியமாக வந்து நம்மளுடைய ஈஸியாருக்கு வந்து புஷ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேஜாக வந்து இருக்கும். ஓகே, அந்த பைப்லைன் காமிச்சிடுறேன். பைப்லைன் பார்த்தீங்கன்னா இந்த பைப்லைன் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து ஒரு இமேஜை வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பில்ட் பண்ணி அந்த இமேஜை எப்படி ஈஸியாக புஷ் பண்ணலான்றது நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இமேஜை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா இமேஜை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பில்டில் பார்த்தோன்னா மோஸ்ட்டாக வந்து நம்ம 2 இது எடுத்துக்கலாம். ஒன்று வந்து கமிட் ஐடி எடுத்துக்கலாம், இல்லைனா பில்ட் ஐடியை வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா அதனுடைய கமிட் ஐடியை வச்சு தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கமிட் இப்போ நம்ம ஒரு கிட் கமிட் கொடுத்தோம்னா அந்த லேட்டஸ்ட்டாக என்ன கமிட் வந்திருக்கோ அந்த கமிட்டோட ஐடியா எடுத்து அதை வச்சு பில்ட் பண்ணி அந்த இமேஜை தான் வந்து நம்ம டாக்கர்லையோ இல்லைனா ஈஸிஆர்லையோ வந்து புஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், கமிட் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் செட் பண்ணிட்டு அதுக்கு வந்து கமிட் ஐடியை வந்து பாஸ் பண்ணுறோம். பட் அந்த கமிட் ஐடி வந்து எப்பவுமே வந்து ஃபுல்லாக ஒரு லென்த்தாக இருக்கும். ஓகே, அந்த லென்த்தாக இல்லாமல் அதை வந்து ட்ரிம் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த கமிட் ஐடிக்கு அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் டாக்கர் பில்ட் கமாண்ட் மூலிமா வந்து இமேஜை வந்து பில்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு என்விரான்மெண்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னுடைய ஈஸியரோட யூஆர்ஐ வந்து நான் டேரெக்டாக கொடுக்காம ஜஸ்ட் ஒரு என்விரான்மெண்ட் மூலிமா வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஈஸிஆரில் ஒரு ப்ரைவேட் ரெப்பாசிட்டரி இமேஜ் ரெப்பாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஈஸிஆரில் அமேசான் ஈஸிஆர் போயிடுங்க. அமேசான் கண்டெய்னர் ரெஜிஸ்டரில் போய்ட்டு ஒரு ப்ரைவேட் ரெப்போ வந்து ஒன்று கிரியேட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட் ரெப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பப்ளிக் இருக்கலாம், பட் நம்ம ஆர்கனைசேஷன் இதை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ப்ரைவேட்டே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெப்பாசிட்டரி நேமில் வந்து என்னென்னா நான் இங்கே வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜாவா ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ ஜாவா ப்ராஜெக்ட் சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ டேக் இம்யூட்டபிள் இதெல்லாம் தேவை நமக்கு. ஸோ ஸ்கேன் இது இந்த ஆப்ஷனை லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இது என்ன பண்ணுறது லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன். என்கிரிப்ஷன் தேவைப்படுது. ஸோ ஜஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ரெப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த யூஆர்ஐ காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜென்கின்ஸில் போய் பைப்லைன் ஃபைலில் போய் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் இங்கே வந்து நம்மளுடைய ரெப்பாசிட்டரி நேம் ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறது ஜாவா ப்ராஜெக்ட், ரைட்? ஸோ ஜாவா ஐஃபன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அந்த கமிட் ஐடியா வந்து நம்ம வேரியபிளாக பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஜென்கின்ஸ் இந்த ஸ்டேஜை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஜென்கின்ஸில். ஓகே, பைப்லைனில் போயிட்டு கான்ஃபிகரில் ஸோ நம்ம பைப்லைனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பைப்லைன் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அப்ளை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா பில் நவ் கொடுக்கலாம். ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கோடு வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ சோனார் ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் செக் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ இதோடைய லாக்ஸும் பேரலாக ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம. ஐ திங்க் சோனார் முடிஞ்சிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, ஸோ குவாலிட்டி கேட் செக் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு எரர் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ எரர் என்னன்றதை பார்த்துடலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ வந்து டாக்கரில் வந்து பெர்மிஷன் எரர் வந்து அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பெர்மிஷன் எரரை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டூ டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டாக்கரில் வந்து பெர்மிஷன்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொத்தமாக 2 சொல்யூஷன். ஓகே, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து நம்ம docker.sock இந்த ஃபைலுக்கு வந்து மொத்தமாக வந்து 666 பெர்மிஷன் வந்து கொடுக்கலாம். ஓகே, அந்த சேஞ்ச் மாட் பெர்மிஷன் மூலிமா இந்த பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணால் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் பட் இது வந்து ஒரு செக்யூரான வே இருக்காது. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து இந்த பெர்மிஷன் வந்து கொடுக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணலன்னா நம்ம இப்போ இந்த ஜென்கின்ஸை ரன் பண்ணுறது ஒரு ஜென்கின்ஸ் யூசர் தான். ஓகேங்களா? அப்போ அந்த ஜென்கின்ஸ் யூசர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டாக்கருடைய குரூப்பில் வந்து அட்டாச் பண்ணி விடுவோம். ஓகேங்களா? ஸோ ஜென்கின்ஸ் யூசரை இந்த டாக்கர் குரூப்பில் அட்டாச் பண்ணி விட்டுட்டா நமக்கு இந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகிடும். ஓகே, ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? இந்த கமெண்டை காப்பி பண்ணிக்கலாம்.
பிக் பண்ணிவிட்டு என்னுடைய ஜென்கின்ஸில் போயிட்டு அந்த கமாண்டை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய ஜென்கின்ஸ் யூஸரை நான் வந்து பெர்மிஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ யூசர் வந்து ஜென்கின்ஸ் டாக்கர். ஓகே, இப்போ வந்து யூசர் ஜென்கின்ஸ்க்கு வந்து நம்ம பெர்மிஷன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ அகைன் வந்து நம்ம ப்ராஜெக்ட் மறுபடியும் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கோட் பில் முடிஞ்சிருச்சு. ஸோ சோனார் வந்து செக் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ சோனார் செக். ஓகே, ஸோ சோனார் செக் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து குவாலிட்டி கேட் வந்து செக் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, நமக்கு ஸ்டில் வந்து பெர்மிஷன் இஷ்யூ அடிச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன பெர்மிஷன் இஷ்யூ அகைன் செக் பண்ணி பார்ப்போம். கன்சோல் அவுட்புட்டில் ஸோ பார்த்தா நமக்கு சேம் இஷ்யூ தான் வந்திருக்கு. இது ஏன்னா நம்ம வந்து பெர்மிஷனை கொடுத்தாச்சு, பட் எப்போ நம்ம ஜென்கின்ஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த பெர்மிஷன் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த இஷ்யூ வரதுக்காக தான் நான் இதை சேஞ்ச் பண்ணாமல் ரீஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே காமிச்சேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம அகைன் நம்ம ஜென்கின்ஸ் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணலாம். ரீபூட் பண்ணுவோம். ஓகே, ஜென்கின்ஸ் சர்வர் ரீபூட் பண்ணியாச்சு. ஸோ ஜென்கின்ஸ் ஆக்சஸபிளாக இருக்காது. ஸோ இது ரீபூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரீபூட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ செக் பண்ணி பாருமே. ஸோ ஜென்கின்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்னோட டாக்கர் கண்டெய்னரை ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். டாக்கர் -a. ஏன்னா நம்ம ரீபூட் பண்ணதுனால நம்மளுடைய சோலார் கியூப் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதையும் வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ டாக்கர் ஸ்டார்ட். ஓகே, ஸோ டாக்கர் ps. ஓகே, நம்ம சோனாரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சோனார் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ தான் சோனார் சர்வர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய சோனார் சர்வரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கலாம். அட்மின். ஓகே, ஸோ சோனார் லாகின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜென்கின்ஸை மறுபடியும் பில் நவ் அகைன் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ பில் நவ். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, பில் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சோனார் ஸ்டேஜ் போயிட்டுருக்கு. ஓகே, லாக்ஸ்லையும் பேரலாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ சோனார் செக் குவாலிட்டி கேட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து டாக்கர் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சி, நமக்கு முன்னாடி வந்து எரர் வந்துச்சு. கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாக்கர் வந்து பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சி, ஓகே, ஸோ இப்படி தான் வந்து டாக்கருக்கு வந்து நம்ம பெர்மிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ எதிர் வந்து நம்ம 2 பெர்மிஷன் இருக்குது. அந்த 2 பெர்மிஷனை எந்த பெர்மிஷன் வேணால் நம்மளுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, பட் மோஸ்ட்டாக வந்து இந்த பெர்மிஷனை வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் கொடுக்காதுங்க. ஸோ இது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை டெவென் அந்த மாதிரி தான் இந்த பெர்மிஷன் கொடுக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி பெர்மிஷனை கொடுக்க பாருங்க. ஓகே, ஒரு அந்த ஜென்கின்ஸ் யார் ரன் பண்ணுறாங்களோ அந்த யூசருக்கு நம்ம அந்த யூசரை போயிட்டு டாக்கரில் ஆட் பண்ணி, டாக்கர்ன்ற குரூப்பில் ஆட் பண்ணி அவங்க வந்து அதை டாக்கர் ரன் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, இந்த மாதிரி பெர்மிஷன்ஸை கொடுத்து நம்ம டாக்கர் இமேஜை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, டாக்கர் இமேஜ் வந்து பில்ட் ஆகிடுச்சு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இதுலேயும் பார்த்துக்கலாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ இந்த டாக்கர் இமேஜ் வந்து இருக்கா என்று நம்மளுடைய ஜென்கின்ஸ் சர்வரில் போய் செக் பண்ணணும். ஓகே, ஸோ டாக்கர் இமேஜஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 23 செகண்ட்ஸ் ஆகும் நமக்கு அந்த இமேஜ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு டாக்கர் இமேஜை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து இந்த டாக்கர் இமேஜை எப்படி நம்ம ஈஸியாக புஷ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.